நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை செவிலியர் மீரா தாக்கியதாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மருத்துவமனையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 6 தளங்களுடன் கூடிய அதிநவீன மருத்துவமனை சுமார் 200 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 350 செவிலியர்களும் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் மீரா தூய்மை பணியாளர் மாலா என்பவரை அழைத்ததாகவும், ஆனால் அவருக்கு சரியாக காது கேட்காததால் பதில் கூறாம போனதாகவும் தெரிகிறது. இதனால் கோபமடைந்த செவிலியர் மீரா தூய்மை பணியாளரை ஒருமையில் பேசி அறையில் வைத்து கன்னத்தில் அடித்ததாகவும் கூறப்படும் நிலையில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல் மாடியில் உள்ள ஆர்எம்ஓ அறையின் முன் அமர்ந்து தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் எங்களை செவிலியர் மீரா எப்பொழுதும் ஒருமையில் பேசி அவமானப்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அறையில் வைத்து அடித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட செவிலியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மருத்துவமனை தூய்மை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடன் மருத்துவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் செவிலியர் மீரா மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து தொடர்ந்து தற்பொழுது மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.